உங்கள் இம்யூனிட்டியும் கட் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ரோபயோட்டிக் ட்ரிங்கை இவ்வளோ ஃபிஸியாக செம்ம ரெஃப்ரெஷிங்காக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பைனாப்பிள் தோல் வச்சு செய்ய போகிற இந்த ட்ரிங்க் பேர் தெப்பாச்சே. இது ஒரு மெக்சிகன் ட்ரிங்க். நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றலில் 70 to 80% நம்ம கட்டோட தான் லிங்க் ஆகிருக்கு. அதை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான குட் பாக்டீரியா இந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்லேருந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். நான் ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதை உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் லைட்டாக அந்த மாதிரி வெட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட தோலை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த திக்னஸில் வெட்டிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பெரிய கிளாஸ் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இதை புளிக்க வைக்க போகிறதுனால முடிஞ்ச அளவு மெட்டல் கண்டெய்னர்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இது கூட உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஒரு விரல் சைஸ் இஞ்சி தோல் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்து சுகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணி போட்டு மூடிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. ஒரு கதகதப்பான இடத்துல வச்சிடலாம். டெய்லி 1 இல்லை 2 வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் மேலே எதுவும் மோல்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். குளிர்காலத்தில் கொஞ்சம் புளிக்கிறதுக்கு டைமும் எடுத்துக்கும். 2 நாளில் இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்திருக்கு. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். 4 நாள் ஆச்சு எனக்கு இந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகி வர்றதுக்கு. இப்போ இதை வடிகட்டிட்டு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போவே கூட குடிக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு 2 நாள் ஃபர்மெண்ட் பண்ண விட்டால் சோடாலாம் குடிக்கிறப்ப நல்லா ஃபிஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த நேச்சுரலி கார்பனேட்டட் ட்ரிங்க்கை யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை 2 வாட்டி வடிகட்டிட்டு பாட்டிலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மில்க் ஷேக் வாங்கின பாட்டில்லாம் இருந்தால் அதில் கூட ஊற்றி வைக்கலாம். நல்லா ஆக்டிட்டாக இருக்கும். அதிகமாக புளிச்சிருந்தா உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லைனா ஒரு நாள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மொத்தமாக இது ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 6 நாள் ஆச்சு. ஆனால் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஃபிஸினஸ் வர்றதை பார்க்கும்போது ஒர்த் த வெயிட்னு ஃபீல் ஆகும். இது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நல்லது. இதில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கம்மியான சுகர் இல்லைனா நேச்சுரல் ஸ்வீட்னஸ் போட்டு செஞ்சு இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ ஜங்க் கிரேவிங்ஸு, ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மோல்டு ஃபார்ம் ஆயிடுச்சு, மேலே ஒரு ஒயிட் லேயர் மாதிரி இருக்குன்னா இந்த பேட்சை கம்ப்ளீட்டாக டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளீனான பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.